அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஸ்டார்டர் பேனலாம் எரிஞ்சிடுச்சு நம்ம ரெகுலராக வர கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அதுக்காக என்னென்னா நம்ம வந்து கடையில் போய்ட்டு ஸ்டார்டர் பேனலோட ரேட்டு கேட்டது பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மெட்டலில் வர்றது நார்மல் ஒரு ஆன்லைனில் கிடைக்கிற ஒரு எம்சிபியை போட்டு அது கெப்பாசிட்டிலாம் நான் பார்க்கவே இல்லை ஓகேங்களா. அதுமாரி ஒரு கம்பெனி ஓகேங்களா. இதுவாச்சும் பார்த்தீங்கன்னா எல்என்டி கெப்பாசிட்டர் ஓகேங்களா. அது கூட கிடையாது அது ஓகேங்களா. ஒரு மட்டமான கம்பெனி கெப்பாசிட்டரை போட்டு 1400 கிட்ட சொல்கிறாங்க. 2 கடையில் கேட்டு பார்த்தா 1600 வரைக்கும் வராங்க ரேட்டு. அதனால் என்ன பண்ணால் என்கிட்ட இந்த கேஸ் இருந்து மெட்டல் கேஸ் இருந்து ஓகேங்களா. ஒரு பழைய ஸ்டார்டர்லேருந்து பழைய மோட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாமளே பிரேக்கரை போட்டு ரெடி பண்ணி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன அக்சரிஸ் வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 ஆம்ஸ் 5-வே கனெக்டர் பேக்லைட் கனெக்டர் ஓகேங்களா. ஒரு 50 MFT 440 வோல்ட் கெப்பாசிட்டர், அதாவது கண்டினியூஸ் ரேட்டிங் கெப்பாசிட்டி மீன்ஸ் ரன்னிங் கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்ராண்டில் C16 ஆம்ஸ் ஓகேங்களா. சிங்கிள் போல் எம்சிபி லெக்ராண்டு DX3 RX3 கிடையாது ஓகேங்களா. இதில் வேணால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மோட்டர் 10 ஆம்ஸுக்கு மேலே எடுக்குது ஏற்கனவே அப்படின்னு நான் 16 ஆம்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5 வாட்டு 240 வோல்ட் LED ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் mm வயர் யூஸ் பண்ணியிருக்கேன், 2.5 ஸ்கொயர் mm வயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்பரில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லர் லெக், பின் டைப் டியூப்லர் லெக் பார்த்தீங்கன்னா டியூவல் லெக் யூஸ் பண்ணியிருக்கேன், 2.5 சிங்கிள் லெக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட வயரிங்கை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து 1 வந்து இன்புட் ஃபேஸ், 2 வந்து இன்புட் நியூட்ரல், 3 பார்த்தீங்கன்னா அவுட்புட் மோட்டரோட R அவுட்டு, மோட்டரோட Y அவுட்டு, மோட்டரோட B அவுட்டு ஓகேங்களா. 3 வந்து மோட்டரோட R அவுட்டு, 4 வந்து மோட்டரோட Y அவுட்டு, 5 வந்து மோட்டரோட B அவுட்டு. இப்போ வயரிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1ல் இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வரேன், நேராக எம்சிபியோட இன்புட்டில் கொடுக்குறேன். எம்சிபியோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் எடுக்கிறேன். ஃபேஸ் எடுத்து நேராக மோட்டரோட ஆர் டெர்மினலில் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ மோட்டரோட ஆருக்கும் ஒய்க்கும் கெப்பாசிட்டரோட 2 லீடு இருக்குல்ல. கெப்பாசிட்டரோட ஒரு லீடை மோட்டரோட ஆரில் கனெக்ட் பண்ணிடுறேன். பாருங்கள் பிளாக் லீடு ஆரில் கனெக்ட் பண்ணி டியூவல் லெக் போட்டு, ஏன்னா இண்டிகேட்டருக்கு நான் வந்து லைன் எடுக்கிறேன்றதால இங்கே டைட்டாக இருக்க மாட்டேது. ஒரு சிங்கிள் லெக்காக அடிச்சான்னு சொல்லி லெக்கை கட் பண்ணி நான் டியூவல் லெக் போட்டேன். மோட்டரோட ஆர் டெர்மினலில் ஒரு லைனை கொடுத்துட்றேன் கெப்பாசிட்டரோட. ஒயில் வந்து கெப்பாசிட்டரோட இன்னொரு லைனை கொடுத்துறேன். அதாவது ஸ்டார்டிங் உங்களுக்கு சீரியஸில் கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எல்லாமே ஃபுல் டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்புட்லேருந்து நியூட்ரல் எடுத்துகிட்டு வரேன். அப்படியே ஒன்றுமே பண்ண நியூட்ரல் டேட்டா பார்த்தீங்கன்னா மோட்டரோட பி டெர்மினல் இருக்குல்ல, அது ஜஸ்ட் நியூட்ரல் லூப் போட்டேன் அதே தான் ஓகேங்களா. அதுலேருந்து நியூட்ரல் லீடு வந்து இண்டிகேட்டருக்கு எடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தாச்சு. அவுட்புட்டில் தான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இண்டிகேட்டர் இன்புட்டில் கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. மீன்ஸ் நீங்கள் எம்சிபியை நம்ம ஆன் பண்ணால் தான் அவுட்புட்டில் ஃபேஸ் வரும் ஓகேங்களா. இதில் யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் மோட்டர், அதாவது ஸ்டார்டிங்லேயும் கெப்பாசிட்டர் இருக்கும், ரன்னிங்லேயும் கெப்பாசிட்டர் இருக்கும் ஓகேங்களா. இது வந்து 1 HP மோட்டர்ன்றதால நான் வந்து 50 MFT கெப்பாசிட்டர் போடுவோம். இதே 1.5 HP நீங்கள் 60 MFT கெப்பாசிட்டர் போகணும் 440 வோல்ட்டில். இதிலே வயரிங் டயக்ராமாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதே வயரிங் டயக்ராம் தான் நாமளும் வந்து இங்கே வயரிங் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதாவது இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு